காலையில எழுந்ததும் முதல் வேலையா என்ன குடிக்கிறீங்க? டீயா காஃபியா? இந்த கேள்வி நம்ம வீட்ல தினமும் நடக்கிற சின்ன டிபேட் தான். ஆனா இப்போ ஒரு புதுசா பிளாக் காஃபி ட்ரெண்ட் வந்திருக்கு. எல்லாரும் சொல்றாங்க பிளாக் காஃபி தான் பெஸ்ட்னு. ஆனா உண்மையிலேயே அப்படியா? இன்னைக்கு நாம இந்த மிஸ்ட்ரிய சால்வ் பண்ண போறோம். இந்தியாவுல பெரும்பாலான மக்கள் தங்களோட டெய்லி ரொட்டீனை டீ அல்லது காஃபி குடிக்கிறதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ரீசெண்டா பிளாக் காஃபிக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் வந்திருக்கு. காரணம் என்னன்னா இதுல கேஃபைன் அளவு அதிகம். ஒரு கப் பிளாக் காஃபில 90 முதல் 100 மில்லிகிராம்ஸ் கேஃபைன் இருக்கு. அதே சமயம் பிளாக் டீல 20 முதல் 25 மில்லிகிராம்ஸ் மட்டும்தான். இந்த டிஃபரன்ஸ் தான் பிளாக் காஃபியை ப்ரிஃபர்ட் சாய்ஸா மாத்துது. இப்போ நீங்க கேட்கலாம், கேஃபைன் அதிகம் இருந்தா என்ன பெனிஃபிட்? அடட, பெனிஃபிட்ஸோட லிஸ்டே நீளம். முதல்ல பிரெயின் ஆக்டிவிட்டி பத்தி பேசலாம். பிளாக் காஃபி குடிச்சதும் உங்க பிரெயின்ல ஒரு மேஜிக் நடக்கும். ஃபோக்கஸ் ஷார்ப் ஆகும், கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், மென்டல் அலர்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆஃபீஸ் ஒர்க்குக்கோ ஸ்டடிக்கோ பெர்ஃபெக்ட் கம்பேனியன் இது. மார்னிங்ல பிளாக் காஃபி குடிச்சா ஹோல் டேக்கு எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கும். அடுத்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். பிளாக் காஃபில சுகரோ மில்கோ ஆட் பண்ணாம குடிச்சா மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும், ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் ஸ்பீடப் ஆகும். இதுல உள்ள கேஃபைன் பாடியில தெர்மோஜெனிசிஸை இன்க்ரீஸ் பண்ணும். சிம்பிளா சொன்னா உங்க பாடி அதிக கேலரிஸ் பர்ன் பண்ணும். வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நேச்சுரல் ஹெல்ப்பர். இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பத்தி பேசலாம். பிளாக் காஃபில பாலிஃபீனால்ஸ், குளோரோஜெனிக் ஆசிட் மாதிரி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. இவங்க பாடியில இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும், கிரானிக் டிசீசஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஷீல்டு போல வேலை செய்யும். இது சயின்டிஃபிக்கலா ப்ரூவன் ஃபேக்ட். மெமரி என்ஹான்ஸ்மெண்ட்னு வந்தா பிளாக் காஃபில ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. ரெகுலரா பிளாக் காஃபி கன்சியூம் பண்ணிடுறவங்களுக்கு பிரெயின் ஹெல்த் பெட்டரா இருக்கும். அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ் மாதிரி நியூரோஜெனரேட்டிவ் டிசீசஸ்ல இருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இது லாங் டேர்ம் பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எக்ஸசைஸ் என்தூசியாஸ்ட்க்கு இது ஒரு கேம் சேஞ்சர். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பிளாக் காஃபி குடிச்சா அட்ரினலின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், என்டியூரன்ஸ் பெட்டர் ஆகும், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகும். ஜிம்ல ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணணும்னா பிளாக் காஃபி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும்னா ஒரிஜினல் காஃபி பீன்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண பிளாக் காஃபி குடிக்கணும். சுகர், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்லாம் ஆட் பண்ணக்கூடாது. அப்போதான் பியோர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட்ல கிடைக்கிற இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்ஸ்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். அதனால ஃப்ரெஷ் பீன்ஸ்ல இருந்து ப்ரூ பண்ற காஃபி தான் பெஸ்ட். இப்போ நீங்க நினைக்கலாம், அப்போ மில்க் டீ, ரெகுலர் டீ எல்லாம் அன்ஹெல்த்தியா? அப்படி இல்ல. மில்க் டீ, பிளாக் டீ எல்லாம் அன்ஹெல்த்தி இல்ல. அவங்களையும் நீங்க டெய்லி 2 டைம்ஸ் வரை கன்சியூம் பண்ணலாம். மாடரேஷன் தான் கீ. ஆனா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா பிளாக் காஃபி ஸ்லைட்லி அஹெட் இருக்கு. இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் டாலரன்ஸ் லெவல்ஸ் இருக்கும். சிலருக்கு ஹை கேஃபைன் சூட் ஆகாது, அவங்க டீவே ப்ரிஃபர் பண்ணலாம். பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், பாடி ரெஸ்பான்ஸ்னு பார்த்து டிசைட் பண்ணணும். கன்க்ளூஷனா சொல்லணும்னா, மாடரேட் கன்சம்ஷன்ல பிளாக் காஃபி டீயை விட அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரும். ஆனா இரண்டுமே ஹெல்த்தி சாய்ஸஸ் தான். உங்க லைஃப் ஸ்டைல், ப்ரிஃபரன்ஸ், பாடி ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. மார்னிங் எனர்ஜி பூஸ்ட்டுக்கு பிளாக் காஃபி, ரிலாக்ஸிங் ஈவினிங்க்கு டீ, இப்படி காம்பினேஷனாகவும் என்ஜாய் பண்ணலாம். ரிமெம்பர், ஹெல்த்தி லைஃப்க்கு பேலன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்.